ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராக்டர் பெட்டி எப்படி ரிவர்ஸ் விடுறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணிங்க. ஓகே, நம்ம டிராக்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி ரிவர்ஸ் விடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனால் ஃப்ரண்டில் ஓட்டுறது ஈஸி, ஆனால் பேக் ரிவர்ஸ் விடுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஓட்டி பழகிட்டுனா ரொம்ப ஈஸி தான். ரிவர்ஸ் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் டிராக்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா பெட்டி வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு ஸ்டேரிங் வந்து ரைட் சைடு திருப்பினா பெட்டி லெஃப்ட்டில் போகும். ஸ்டேரிங் லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா பெட்டி ரைட்டில் போகும். இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க டிராக்டர் ரிவர்ஸ் விடுறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வருது பாருங்கள். ஸ்டேரிங் வந்து நம்ம லெஃப்ட் சைடு திருப்பினா பொட்டி பாருங்கள், வண்டி ரைட் சைடு போகுது. அப்படி லைட்டாக ரைட் சைடு திருப்பி போடுறேன், பொட்டி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வருது. அவ்வளோதான் வித்தியாசங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி லாங்காக பெரிய ஒரு காடோ பெரிய ஒரு கிரவுண்டோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டு நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து பழகினா ஈஸியாக பழகிக்கலாம். கற்றுக்கிறதுக்காக நல்ல ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டு எடுத்து நீங்கள் ரிவர்ஸ் விட்டு பழகினா உங்களுக்கு ஈஸியாக வந்து நண்பா. ஃபஸ்ட்டு வந்தபோது ரைட்டு திரும்ப லெஃப்ட்டு போவோம், லெஃப்ட்டு திரும்பும்போது ரைட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது வந்து நீங்கள் அது ஓட்டி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கான்செப்ட் வந்து நீங்கள் லெஃப்ட்டு திருப்பினா ரைட்டில் போவோம், ரைட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் போவோம், அவ்வளோதான். அது நீங்கள் வந்து ஓட்டும்போது சீட்டில் உட்காந்து ஓட்டும்போது அந்த நண்பா உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்லான விளக்கம் தெரியும். என்ன விஷயம்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஓட்டும்போது தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பெட்டி கழட்டிட்டு மறுபடியும் மாட்டுவோம். பெட்டி மாட்டி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வரும்போது நீங்கள் வந்து லோ கியர் யூஸ் பண்ணாலும் சரி, ஹை கியர் யூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஹையில் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக பழக முடியும். வண்டி சலுன்னு போகும். நீங்கள் லைட்டு திருப்பினா லெஃப்ட்டில் போகும். நீங்கள் கிளச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு ஹை கியரில் போட்டுங்க, கிளச்சு கண்ட்ரோல் வச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு